அரை நூற்றாண்டுக்கும் மேலாக நீண்டு வரும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினை அதன் கொதிநிலையை எட்டியுள்ளது. அகண்ட பாலஸ்தீனம் துப்பாக்கிகளின் துணை கொண்டு துடைத்தெறியப்பட்டு இப்போது காசா மட்டுமே எஞ்சியுள்ளது. இருப்பினும் காசா முழுவதையுமே கைப்பற்றுவதே இலக்கு என சூளுரைத்திருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காசாவுக்கு ஆதரவாக லெபனானின் ஹிஸ்புல்லா, ஏமனின் ஹவுதி கிளர்ச்சி படை ஆகியவை களமாடி வருகின்றன. இருப்பினும் இஸ்ரேல் தனது உக்கிர தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. இதனிடையே ஏமன் நாட்டின் தலைநகர் சனாவில் குண்டுமழை பொழிந்திருக்கிறது இஸ்ரேல். இதில் 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் 86 பேர் காயமடைந்ததாகவும் 20க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் ஹவுதிகளால் நடத்தப்படும் சபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மத்திய சனாவில் இயங்கி வரும் எண்ணெய் கிடங்கு மற்றும் மின் நிலையத்தை இஸ்ரேல் படைகள் குறிவைத்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட் சொல்லிய தகவல் மத்திய கிழக்கை அதிரச் செய்திருக்கிறது. அதாவது ஏமன் அதிபரின் மாளிகை அளிக்கப்பட்டதாக காட்ஸ் தெரிவித்திருந்தார். ஆனால் ஏமன் இதுவரை இந்த தகவலை உறுதிப்படுத்தவில்லை. இத்தாக்குதல் குறித்து பேசியுள்ள பெஞ்சமின் நெத்தன்யாகு, எங்களை யார் தாக்கினாலும் நாங்கள் அவர்களை தாக்குவோம், யார் எங்களை தாக்க திட்டமிட்டாலும் நாங்கள் அவர்களை தாக்குவோம். முழு பிராந்தியம் இஸ்ரேலின் வலிமையையும் உறுதியையும் கற்றுக்கொள்கிறது. ஹவுதி பயங்கரவாத ஆட்சி அது அனுபவிக்க வேண்டிய கடினமான வழியை கற்றுக்கொள்கிறது. இஸ்ரேலுக்கு எதிரான அதன் ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய விலையை கொடுத்து கொண்டு இருக்கிறது என தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஏமன் அரசு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இதையடுத்தே இஸ்ரேல் இத்தகைய தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. ஏற்கனவே காசாவில் தொடர்ந்து வரும் தாக்குதலால் பலியானவர்களின் எண்ணிக்கை 60,000-ஐ தாண்டியுள்ளது. பசி கொடுமையால் இந்த எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. இதனிடையே ஏமன் இஸ்ரேல் இடையே யுத்தம் தொடங்கினால் அது அந்த பிராந்தியத்தையே மொத்தமாக பாதிக்கும் என எச்சரித்துள்ளனர் மத்திய கிழக்கு அரசியல் வல்லுநர்கள்.